சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முக்கிய அப்டேட்டுகளுடன் இன்றைய காணொலி வரவிருக்கின்றது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தலைவர் 173 இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார். நடிகர் கமலஹாசன் ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் இதை தயாரிக்கிறது. ரஜினியின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்படம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக டெட்லி ஃபில்ம் ஆக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதன் படப்பிடிப்பு ஏப்ரல் 2026 தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெயிலர் 2 ஜெயிலர் 2 நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் ஜூன் 12, 2026 அன்று உலகளவில் வெளியாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பாலிவுட் நடிகர் ஷாருக் மிக முக்கியமான கௌரவ தோற்றத்தில் ரஜினியின் நெருங்கிய நண்பராக நடிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெயிலர் படம் 2 வெளியீட்டு தேதி இப்படம் ஜூன் 12, 2026 அன்று உலகளவில் திரையரங்குகளில் வெளியாகும் என ரஜினிகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இயக்கம் நெல்சன் திலீப் குமார். பின்னணி 2023 மாபெரும் வெற்றி பெற்ற ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சி இதில் டைகர் முத்துவேல் பாண்டியன் கதாபாத்திரத்தில் ரஜினி மீண்டும் நடிக்கிறார். சிறப்பு அம்சங்கள்: இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஒரு முக்கியமான கௌரவ தோற்றத்தில் நடிக்க உள்ளார். ரஜினியின் ஆபத்து காலத்தில் உதவும் நெருங்கிய நண்பராக அவரது கதாபாத்திரம் அமையும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் எஸ்.ஜே. சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், விநாயகம் போன்ற நட்சத்திரங்களும் இதில் உள்ளார்கள் என்பது கூடுதல் தகவல். ஜெயிலர் திரைப்படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது என்று கூறலாம். ஏற்கனவே நான் கூறியபடி ஷாருக் கான் அவர்கள் மிக முக்கிய தோற்றத்தில் நடிக்கின்றார். ஏனென்றால் அவர் வடக்கில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. புதிய வரவாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாகும் வித்யா பாலன் இதில் மிதுன் சக்கரவர்த்தியின் மகளாக முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். மேலும் எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி மற்றும் நந்தமுரி பாலகிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய பாத்திரங்கள் இதில் இணைந்திருக்கின்றார்கள். திரும்பும் நட்சத்திரங்கள்: முதல் பாகத்தில் மாஸ் காட்டிய மோகன்லால், மேத்யூ, சிவராஜ்குமார், நரசிம்மா, ரம்யா கிருஷ்ணன் மற்றும் யோகி பாபு ஆகியோர் இதிலும் தொடர்கின்றார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் பாகத்தில் கொல்லப்பட்ட வில்லன் விநாயகம் மீண்டும் ஒரு ட்விஸ்டுடன் இந்த படத்தில் தோன்றுவது உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது. கதை மற்றும் படப்பிடிப்பு: கதைக்களம் இது ஜெயிலர் படத்தின் நேரடி தொடர்ச்சி. டைரக்ட் சிக்கல்: முத்துவேல் பாண்டியன் சிலை கடத்தல் மாஃபியாக்களுக்கு எதிராக தனது மகனின் இறப்பிற்கு பிறகு குடும்பத்தை சுற்றியுள்ள சவால்களை எதிர்கொள்வதுமே இதன் கதை என தெரிகிறது. படப்பிடிப்பு இடங்கள்: இதன் படப்பிடிப்பு மைசூர், கோவா மற்றும் கேரளா, பாலக்காடு போன்ற இடங்களில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ளன. தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் சென்னையில் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இசை: அனிருத் ரவிச்சந்திரன் மீண்டும் அதிரடியான பின்னணி இசை மற்றும் பாடல்களை இதில் உருவாக்கி இருக்கின்றார். முதல் பாகத்தை விட இப்படம் மிகவும் தீவிரமான ஆக்ஷன் காட்சிகளை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியீடு ஜூன் 12, 2026 என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் முதல் பாடல் ஏப்ரல் 2026 தொடக்கத்தில் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆடியோ வெளியீட்டு விழா: ரஜினிகாந்த் படங்கள் ஆடியோ வெளியீடு எப்போதும் பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த வகையில் மே 2026 2 அல்லது 3வது வாரத்தில் சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இசையமைப்பாளர் அனிருத்தே இதில் மீண்டும் இசையமைப்பதால் முதல் பாகத்தில் போலவே ஹுக்கும் போன்ற ஒரு அதிரடியான பாடல் இதிலும் இடம்பெறலாம் என்று ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த படத்தின் டீசர் அல்லது ட்ரைலர் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? பிப்ரவரி இறுதியிலோ அல்லது மார்ச் தொடக்கத்திலோ இந்த திரைப்படத்தின் டீசர் அல்லது ட்ரைலர் வெளியாகலாம் என்று ஒரு செய்திகள் உலாவி வந்து கொண்டு இருக்கின்றன. மேலும் இது போன்ற சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தை குறித்தான புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.